ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோல்டுவெல் அஃபிஷியல் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அமெரிக்காவிலிருந்து ரொம்ப ஃபேமஸான எலக்ட்ரிக் கார் கம்பெனியான டெஸ்லா, எலான் மஸ்கியுடைய கம்பெனி கூடிய விரைவில் இந்தியாவுக்கு வர போறாங்க. அவர்கள் முக்கியமாக இந்தியாவை ஃபோக்கஸ் பண்றதுக்கு காரணம் என்ன? அதே மாதிரியே அமெரிக்கா எதுக்குப்பா இந்தியாவை டார்கெட் வச்சு நிறைய பிளானை பண்ணிட்டு இருக்காங்க, அதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட், ரீசன்ட் டைம்ல அமெரிக்காவினுடைய பிரதமர், இந்தியாவினுடைய பிரதமர் ரெண்டு பேருமே ஒரு முக்கியமான மீட்டிங்ல ஈடுபட்டாங்க. அந்த மீட்டிங்கிறப்போ இந்தியா ஒரு முக்கியமான உறுதி அளித்தாங்க. டெஸ்லா நீங்க இந்தியாவுக்குள்ள வாங்கப்பா அப்படின்னு சொல்லி, நீங்கள் வந்தா நாங்க எங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் உங்களுக்கு செய்ய தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது முக்கியமா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, டெஸ்லா நாங்க வெறுமனே காரை மட்டும்தான் இம்போர்ட் பண்ண போறோம், நாங்க இந்தியாவுக்குள்ள ஃபேக்டரி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு இந்தியாவினுடைய பதில் இப்ப எப்படி இருக்க போகுதுன்னா, நம்ம வெளிநாட்டுல இருந்து ஒரு கார் இந்தியாவுக்குள்ள வந்துச்சுன்னா அதற்கு இம்போர்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 110% டாக்ஸ் நம்ம போடுவோம். அதே இவர்கள் ஒரு $50,000 மில்லியன் இந்தியாவுக்குள்ள புதுசா மேனுஃபேக்சரிங் கம்பெனி உருவாக்கி அவர்கள் ப்ரொடக்ஷன் பண்ணா நாங்க 15% தான் டாக்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி இந்தியா தெளிவா இருக்காங்க. அதற்கு அமெரிக்கா எந்த மாதிரி ரிப்ளை கொடுக்குறாங்கன்னா, இந்தியா நீங்கள் நிறைய பொருட்கள் மேல இறக்குமதி வரி ரொம்ப அதிகமா விதிக்கிறீங்க, அதுவும் 150% வரைக்கும் எங்களுக்கு டாக்ஸ் போடுறீங்க, அது எங்களுடைய ப்ராடக்டை ட்ரேடிங் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி நீங்க எந்த அளவுக்கு டாக்ஸ் போடுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா நாங்களும் உங்க மேல டாக்ஸ் போடுவோம். அதுவும் பர்டிகுலரா இப்ப ரீசென்ட் டைம்ல நாங்க ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டாக்ஸை உலகம் ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால நீங்கள் கண்டிப்பா அந்த வரியில சிக்கி தவிக்கதான் போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான தகவலை கொடுக்கிறார். அமெரிக்கா எதுக்குப்பா இந்தியாவில் டெஸ்லா கம்பெனி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்த்தா, எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய மார்க்கெட் இந்தியாவில் ரொம்ப அதிகமா இருக்கு மற்ற நாட்டை கம்பேர் பண்ணும்போது. அதுவும் கிட்டத்தட்ட 75 லட்சத்துக்கு மேல ஒரு காரை வருஷம் பூரா சேல்ஸ் பண்றோம். ஆனா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்தியாவில் 2023 சேல்ஸ் படி 86,000 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மட்டும்தான், கார் மட்டும்தான் சேல்ஸ் ஆயிருக்கு. இதே 2024 99,000 வெஹிக்கிள் மட்டும்தான் சேல்ஸ் ஆயிருக்கு. பேலன்ஸ் எல்லாமே நார்மல் வெஹிக்கிள் தான் சேல்ஸ் ஆகுது. அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் எல்லாரும் முக்கியத்துவம் கொண்டு வரணும். இப்பதான் கொஞ்சமா மாத்திட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இந்தியாவில் பெரிய லெவல்ல காம்படிட்டரே கிடையாது. அதாவது மஹேந்திராவாகட்டும் டாட்டாவாகட்டும் ரெண்டு முக்கியமான கம்பெனிகள் தான் இருக்காங்க. அதனால டெஸ்லா உள்ள கொண்டு வந்தா கண்டிப்பா நம்ம மிகப்பெரிய சாதனையை படைக்கலாம். அதுவும் பர்டிகுலரா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 25 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வரைக்கும் கார் சேல்ஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அதே மாதிரியே இது எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கிற காரணத்தினால டாடா மஹேந்திரானால கண்டிப்பா ஈடு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு யோசனை அவர்கள் வைக்கிறாங்க. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, சைனா கிட்டத்தட்ட டெஸ்லா தான் அதிகமாக அங்கே தான் சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் 2024 கிட்டத்தட்ட 7 லட்சம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அங்கே மட்டும் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அவர்கள் 2 மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க டெஸ்லா, பட் இந்தியாவை இன்னும் பிடிக்க முடியல. ஆக்சுவலா இந்தியாவினுடைய பிளான் படி 2030 போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓவராலா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25% டோட்டலா மாத்திருக்கணும் 2030 போது. அதுவும் பர்டிகுலரா கமர்ஷியல் வெஹிக்கிள் 70% எல்லாத்தையுமே எலக்ட்ரிக் வெஹிக்கிளா மாத்தணும். அதே மாதிரி 2 வீலர் மற்றும் 3 வீலர் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட 80% ஃபுல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிளா மாத்தணும். அதுதான் இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான பிளானா இருக்கு. அதே மாதிரியே மஹேந்திரா டெஸ்லா ஏப்ரல் மாசம் தான் வர போறாங்க. ஆனா இப்ப இருந்தே நிறைய டாக்டிஸ் உள்ள இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா 2 எலக்ட்ரிக் வெஹிக்கிள ரீசென்ட் டைம்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதற்கு இப்பவே 30,000 வெஹிக்கிள் இப்பவே சேல்ஸ் ஆயிருக்கு. அதுவும் இன்னும் நிறைய ஆஃபரை பிளான் வச்சிருக்காங்க. இந்தியாவில் அதிகமான எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எந்த கம்பெனி அதிகமாக சேல்ஸ் பண்றாங்கன்னா பர்டிகுலரா டாடா மோட்டார்ஸ் தான். அதாவது இந்தியாவில் இருக்க மொத்த மார்க்கெட்ல 38% டாடா மோட்டார்ஸ் தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்காக ஒரு மிகப்பெரிய டிஸ்கவுண்டையும் ஆஃபரையும் கொடுத்திருக்காங்க. இது இந்தியாவை பல மடங்கு டாடா மோட்டார்ஸ் மூலமா மேல உயர்த்த அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிளானும் டெஸ்லாட்டு இருக்கு. ஆக்சுவலா டெஸ்லாவும் டாட்டாவும் கூட்டு சேர்ந்து ஒரு புதிய ப்ராடக்டை இந்தியாவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது பாசிட்டிவான நியூஸா நெகட்டிவா நியூஸா அப்படிங்கிறது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே மாதிரியே ரீசன்ட் டைம்ல அமெரிக்கா மூலமா இந்தியாவுக்கு நிறைய சிக்கல் வந்துட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இந்தியா நிறைய சிக்கலை தவிச்சிட்டு இருக்காங்க.
ஆக்சுவலா இந்தியா மேல ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் போடுறது, அதே மாதிரியே இந்த அலுமினியம் மேல, ஸ்டீல் மேல, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் மேல டாக்ஸ் போடுறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ இன்டைரக்டா இந்தியாவுக்கு ஒரு சிக்கலை கொடுத்திருக்கார். அதுவும் பர்டிகுலரா நேபாள் மூலமா. ஆக்சுவலா ஆல்ரெடி நேபாளுக்கு நிறைய உதவிகளை அமெரிக்கா செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா $500 மில்லியன் மேல உதவி செய்யறாங்க. எதற்காகனா அவர்கள் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணும், அதே மாதிரி கரண்ட் நிறைய பக்கம் புது புது ஸ்டேஷன் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது இந்த உதவியினால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. இப்போ என்னன்னா அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான சிறப்பு பிரிவு இருக்கு, டோஜ். ஆக்சுவலா இதுல எலான் மஸ்க் அவர்கள் தான் ஹெட். இவருக்கு என்ன பண்றாரு, எங்கெங்கெல்லாம் தேவையில்லாம எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் அமௌண்ட் கொடுக்குறோமோ எல்லாத்தையுமே டோட்டலா நிறுத்தினாங்க. ஆக்சுவலா அதற்காக அமெரிக்கா நேபாளுக்கு கிட்டத்தட்ட $500 மில்லியன் மேல உதவி செஞ்சுட்டு இருந்துச்சு இந்த மாதிரி டெவலப்மெண்ட். அதை இப்ப நான் டோட்டலா நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இனி வருங்காலத்தில் எந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட போகுதுன்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வரப்போகுது. ஏன் அப்படின்னா நேபாள் இந்தியாவுக்கு ஒரு 400 to 500 கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபார்மர், பிளே ஸ்டேஷன் இந்த மாதிரி அமைச்சு இதன் மூலமா கரண்ட்டை இந்தியாவுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவின் மூலமா வருஷத்துக்கு $1400 நேபாளுக்கு கிடைச்சது. அது அவர்களுக்கு ஒரு முக்கியமான வருமானமா இருந்துச்சு. பட் இப்போ இந்த பிரச்சனை காரணமா நேபாளுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. அதே மாதிரியே இந்த கேப்ல உடனடியா சைனா மேபி உள்ள வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா சைனா ஆல்ரெடி நேபாள்ல ஒரு முக்கியமான ஏர்போர்ட் கட்டியிருந்தாங்க. அந்த ஏர்போர்ட்டை சைனா தான் கட்டி கொடுத்தாங்க. ஆனா அங்க அதிகமான கஸ்டமர், பேசஞ்சர் வராத காரணத்தினால டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மேபி இனி மறுபடியும் சைனா நேபாளுக்குள்ள வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரியே நேபாள் ஆல்ரெடி நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் சைனாவும் இருக்காங்க. மேபி இனிமேல் இது இன்னும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சிக்கலை கொடுக்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.